மத்திய அரசின் வரி பகிர்வில் மாநில அரசுகளுக்கு 33% மட்டுமே வழங்கப்படுவதாக மத்திய நிதிக்குழுவிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மாநிலங்களுக்கான வரி பகிர்வு 50% வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தார். இயற்கை பேரிடரை சந்திக்கும் தமிழ்நாட்டிற்கு போதிய நிதி ஒதுக்கப்படுவதில்லை. பேரிடர் காலங்களில் மாநிலங்களுக்கான நிதியை மத்திய அரசு உடனுக்குடன் விடுவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தார். மக்கள் தொகை மற்றும் பேரிடர் நிதி தொடர்பான பரிந்துரைகளை கோரிக்கையாக வைப்பது மாநில அரசின் உரிமை. அதே சமயம் பேரிடருக்கு அதிக நிதி கோரும் மாநிலங்களின் வளர்ச்சிக்கு நிதி வழங்குவது தொடர்பான மாற்று வழிகள் குறித்து ஆராயப்படும் எனவும் மத்திய நிதிக்குழு தலைவர் பேட்டி. அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி இல்லை என விஜய் திட்டவட்டம். மக்களை குழப்பும் நோக்கில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்ப வேண்டாம் என வேண்டுகோள். தாவேக அடைந்து வரும் எழுச்சியை மடைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற தகவல்கள் பரப்பப்படுவதாக குற்றச்சாட்டு. அரசியல் விமர்சகர்கள் என்கிற போர்வையில் உள்நோக்கத்தோடு சிலர் பொய்யான கருத்துக்களை கூறி வருவதாகவும் தாவேக விளக்கம். எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடைபெறாமல் பத்திரிகையில் வந்த செய்தியின் அடிப்படையில் விஜய் மறுப்பு தெரிவித்துள்ளார். அதிமுக தாவேக கூட்டணி சர்ச்சை குறித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்ற திருமாவளவனின் கோரிக்கையை திமுக அரசு இதுவரை நிறைவேற்றவில்லை. கூட்டணியில் அங்கம் வகிப்பதால் திருமாவளவன் மனதில் உள்ளதை கூற முடியாமல் தவித்து வருவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. வாய்க்கு வந்ததையெல்லாம் உளரும் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு நாவடக்கம் தேவை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். மக்கள் பிரச்சினைகளை பற்றி பேசாமல் வாய் மூடி மௌனியாக இருப்பதற்கு திசை திருப்பும் நாடகங்களை திமுக செய்து வருவதாகவும் சாடல். லாட்டரி மார்டினுக்கு சொந்தமான 12 கோடியே 41 லட்சம் ரொக்கம் பறிமுதல். 6.42 கோடி வைப்புத் தொகை முடக்கம். 22 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் பல்வேறு ஆவணங்கள், டிஜிட்டல் சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை அறிக்கை. முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரத்திற்கு அதிமுகவில் மீண்டும் பொறுப்பு. RSS பேரணியை தொடங்கி வைத்ததற்கு வருத்தம் தெரிவித்த நிலையில் கட்சி தலைமை உத்தரவு. தெலுங்கு பேசும் மக்களை இழிவாக பேசியதாக கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி ஜாமீன் கோரி சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். கடந்த ஆண்டு நடைபெற்ற குரூப் 2 மெயின் தேர்வு விடைத்தாள்களில் முறைகேடு என புகார். 350 பேரின் மதிப்பெண்களில் முரண்பாடு இருக்கும் நிலையில் TNPSC நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க தேர்வர்கள் கோரிக்கை. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலைக்கல்லூரி ஆசிரியர்கள் மறு நியமனம் தொடர்பான அரசாணையை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. நிபந்தனைகளுக்குட்பட்டு 2025 மே 1 வரை மறு நியமனம் நீட்டிப்பு செய்யப்படுவதாக அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் சிறப்பு முகாமில் 6.85 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. கடந்த 2 நாட்கள் சிறப்பு முகாம் நடத்தப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையம் தகவல்.
மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் மதுக்கடையை மாற்ற வேண்டும். குத்தகை காலம் முடிந்துவிட்டால் கடையை காலி செய்ய வேண்டும். போலி மதுபான விற்பனைக்கு எதிரான வழக்கில் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஜாமீன் கிடைத்த பின்னரும் சிறையில் இருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது என உயர்நீதிமன்றம் காட்டம். வழக்கு ஒன்றில் ஜாமீன் கிடைத்தும் 175 கைதிகள் சிறையில் இருப்பதாக காவல்துறை அறிக்கை தாக்கல் செய்த நிலையில் உயர்நீதிமன்றம் அதிருப்தி. உணவகங்களில் சில்வர் பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் கவர் பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும், அபராதம் விதிக்கப்படும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸில் புதிய குளங்களை உருவாக்கும் பணிகளை 10 நாட்களுக்குள் முடிக்கப்படும். 2 குளங்கள் முழுமையாக முடிக்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள 2 குளங்களுக்கான பணிகள் 60% நிறைவடைந்துள்ளதாக மாநகராட்சி தகவல். சென்னை வியாசர்பாடியில் மாஞ்சா நூல் பயன்படுத்தி காற்றாடி பறக்கவிட்டதாக 3 சிறுவர்கள் உட்பட 10 பேர் கைது. 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் 100க்கும் மேற்பட்ட காற்றாடிகள், மாஞ்சா நூல்கள் பறிமுதல் செய்து காவல்துறை நடவடிக்கை. சேலம் மேச்சேரியில் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்ட விவகாரம். விழாவில் பங்கேற்ற அரசு பள்ளி ஆசிரியர் சஸ்பெண்ட். சேலம் மாவட்ட நாதாக செயலாளர் அழகாபுரம் தங்கம் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. அடுத்தடுத்து விலகும் நிர்வாகிகளால் சீமான் அதிருப்தி என தகவல். அறநிலையத்துறை மூலம் ஆண்டுக்கு 400 கோடிக்கு மேல் பணம் கையாடல் செய்யப்பட்டுள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் குற்றச்சாட்டு. சென்னை வடபழனி புத்தூர்கட்டு சிகிச்சை மையத்தில் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறி வாக்குவாதம். நோயாளிக்கு வலது கையில் பிரச்சனை வந்த நிலையில் இடது கைக்கும் சிகிச்சை அளித்ததாக தகவல். தனியார் நட்சத்திர விடுதியில் போதை ஆசாமி தன்னிடம் ஆபாசமாக பேசியதாக குற்றச்சாட்டு. தமிழக பாஜகவின் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு அணியின் மாநில செயலாளர் அலிஷா அப்துல்லா புகார். கோவையில் கோயிலுக்குள் வைத்து சிறுவனிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பூசாரி பணியிடை நீக்கம். பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் அறநிலையத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. தருமபுரியில் பிரசவத்தில் தாய் சேய் உயிரிழந்த தனியார் மருத்துவமனையின் தகுதி குறைப்பு. மகப்பேறு மரணம் நிகழ்வின் அடிப்படையில் லெவல் 3 இருந்து லெவல் 2க்கு தரம் குறைத்து மருத்துவத்துறை இணை இயக்குநர் உத்தரவு. விசாகப்பட்டினத்தில் பள்ளிக்கு தாமதமாக சென்ற மாணவிகளின் முடியை வெட்டிய விடுதி காப்பாளர். 15 மாணவிகளின் முடியை வெட்டிய நிலையில் காப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. மணிப்பூர் நிலவரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் உயர்மட்ட ஆலோசனை. துணை ராணுவ படையைச் சேர்ந்த 5000 பேரை அனுப்ப மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. ஜார்க்கண்டில் 38 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு. அரசியல் கட்சிகளின் அனல் பறக்கும் பிரச்சாரம் ஓய்வு.
சாதிவாரி கணக்கெடுப்பை பாஜகவால் ஒரு நாளும் நடத்த முடியாது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி உரை. இடி, சிபிஐ என எந்த அழுத்தத்தாலும் பாஜகவில் இணையவில்லை. ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகிய டெல்லி முன்னாள் அமைச்சர் கைலாஷ் கெலாட் திட்டவட்டம். ஜார்க்கண்டில் 500 ரூபாய்க்கு சிலிண்டர் என வாக்குறுதி அளிக்கும் பாஜக உத்தரப்பிரதேசத்தில் 1000 ரூபாய்க்கு விற்பது ஏன்? சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் பேச்சு. தலைநகரில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன? பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய டெல்லி அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. லெபனானில் 8 மருத்துவர்களை கொன்றது இஸ்ரேல் படை. தாக்குதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் தொடரும் பதற்றம். காசாவில் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதல். ஒரே நாளில் 76 பாலஸ்தீனியர்கள் உயிரிழப்பு. முன்னாள் கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் விடுவிக்கப்பட்ட வழக்கின் விசாரணை நிறுத்தி வைப்பு. வீடு வாங்கியவர்களை ஏமாற்றியதாக தொடரப்பட்ட வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு.